students, now we are going to discuss about retirement of partners. Before that, what is the meaning of retirement? Retirement அப்படிங்கிறது nothing but ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வந்துடுறது. ஓகே, ஸோ அதிலிருந்து ரிலீவ் ஆகிக்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனுடைய பாயிண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி dissolution of partnership can take the following forms. ஸோ dissolution of partnership, ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா சில ரீசனால் க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேஞ்ச் இன் தி எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஒரு டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அந்த டயத்தில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேஞ்ச் இன் தி எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகு. தென் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர், நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் ரிட்டைர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் எ பார்ட்னர். தென் ஃபோர்த் ஒன் இஸ் இன்சால்வன்சி ஆஃப் எ பார்ட்னர். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் எக்ஸ்பைரி ஆஃப் த டேம் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். தென் சிக்ஸ்த் ஒன் இஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு வென்ச்சர். செவன்த் ஒன் இஸ் டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட். ஸோ இது எல்லாமே ரீசன் ஃபார் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் உடைய சார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வாட் ஆர் த ரீசன் ஃபார் டிசல்யூஷன் ஆஃப் ஃபேம்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள். வித் ஆர்டர் கோர்ட் ஆர்டர் மூலிமா நம்ம டிசல்யூஷன் பண்ணணுது, கோர்ட் ஆர்டர் இல்லாமல் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ டோட்டலாக டிசல்யூஷன் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது என்னென்ன ரீசனால் அப்படின்னா, ஸோ வித்தவுட் ஆர்டர் ஆஃப் கோர்ட் இல்லாமையே, கோர்ட்டோட தலையீடு இல்லாமையே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் அக்ரிமெண்ட், கம்பல்சரி டிசல்யூஷன், on the occurrence of continuous loss by notice. Okay, then insolvency of all except one partner, business becoming unlawful. ஸோ இந்த ரீசனால் கோர்ட்டு தலையீடு இல்லாமையே பார்ட்னர்ஷிப் ஃபேமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா பை ஆர்டர் ஆஃப் கோர்ட்டு சில சுச்சுவேஷனில் இதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அது எந்தெந்த சுச்சுவேஷன் அப்படின்னா, இன்சானிட்டி, permanent incapacity, misconduct of business, breach of agreement, transfer of interest, perpetual losses, any other just and equitable ground. ஸோ இந்த ரீசனால் கோர்ட்டே அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், let us see one by one. Here dissolution of a partnership firm is taken place in two ways. One is without the order of the court and second one is by order of the court. So first we discuss about without the order of the court. So court order இல்லாமல் க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பை அக்ரிமெண்ட் ஆர் மியூச்சுவல் கன்சென்ட். அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அல்லது மியூச்சுவலாக அவங்க எல்லாருமே முடிவெடுத்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா க்ளோஸ் பண்ணிக்கலாம். தட் ஒன் இஸ் பை அக்ரிமெண்ட் ஆர் மியூச்சுவல் கன்சென்ட். ஹியர் a firm may be dissolved when all the partners agree to close the affairs of the firm. Just as a partnership is created by contract, it can also be terminated by contract. ஸோ கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மூலிமா தான் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு, அதே கான்ட்ராக்ட் மூலிமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். ஓகே, தென் செகண்ட் பாயிண்ட் இஸ் பை இன்சால்வன்சி ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் பட் ஒன். ஸோ எல்லா பார்ட்னர் இன்சால்வன்சி ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது ஒருத்தர் மட்டும் இருக்கார் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆர் ஜட்ஜ்டு an insolvent ஆர் இஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் பிகம் இன்சால்வெண்ட், இட் இஸ் நெசசரி டு டிசால்வ் த ஃபேம். இன்சால்வெண்ட் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தோம், அசட்டோட வேல்யூவோட லைபிலிட்டிஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் இன்சால்வெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேர்ட் பாயிண்ட் இஸ் when the object becomes illegal. அதனுடைய ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இல்லீகலாக இருக்குது. ஸோ அந்த டயத்தில் அவங்க பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். when the business carried on by the partnership becomes illegal, the partnership firm is automatically dissolved. Okay, right. Then another one is by notice of dissolution. In the case of partnership at will, when any partner gives in writing to all the other partners indicating his intention to dissolve the firm will be dissolved. ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து நான் பார்ட்னர்ஷிப்லேருந்து விளைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, ஸோ அதிலிருந்து விளைக்கணும். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் கம்ஸ் டு an end. Then
ஆன் செர்டைன் கண்டிஜென்சிஸ். சில சூழ்நிலைகளில் பார்ட்னர்ஷிப் வந்து க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். அது என்னென்ன அப்படின்னா, dissolution of partnership itself may involve the dissolution of fame unless parties agree to continue it, otherwise it will take place. ஸோ என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, on the expiry of a specified period in the case of partnership for a fixed term. Expiry of a specified period in case of partnership firm fixed term. இத்தனை வருஷம் தான் பார்ட்னர்ஷிப் நடத்தினேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைமிங் முடிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்ட்னர்ஷிப் ஃபேம் பிஸ்னஸ் கம்ஸ் டு an end. Then second condition, on the completion of a particular adventure for which it has been formed in case of particular partnership. ஒரு ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த டயத்துலேயும் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து டிசால்வ் பண்ணிடணும். தென் another one is on the death of a partner. எனி ஒன் பார்ட்னர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக டெத் ஆகிட்டார் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் பிஸ்னஸ் கம்ஸ் டு an end. ஆன் த ரிட்டைர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர், ஆன் த இன்சால்வன்சி ஆஃப் எ பார்ட்னர். ஸோ இந்த 3 ரீசன்லையுமே ஆட்டோமேட்டிக்காக த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கம்ஸ் டு an end. In all the above cases, if the business is not continued by the remaining partners, dissolution of the firm takes place automatically. Okay, ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்குவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா dissolution of firm அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. In the above all the cases, if the firm is not continued by the remaining partners. ஸோ ரிமைனிங் பார்ட்னர்ஸ் கூட கண்டினியூ பண்ண முடியாத ஒரு இது, அந்த பார்ட்னர்ஷிப்பை பெஸ்ட்டு. புரிஞ்சுதா? ஸோ ஓல்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆயிரு. தட் ரிமைனிங் பார்ட்னர்ஸ் வந்து புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணினா ரன் பண்ணிக்கலாமா தவிர ஓல்டு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. தென் டிசல்யூஷன் த்ரோ கோர்ட். கோர்ட்டே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க, உங்கள் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிற கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, த கோர்ட் மே ஆர்டர் டிசல்யூஷன் ஆஃப் எ ஃபேம் அட் எ சூட் ஆஃப் எ பார்ட்னர் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கம்டன்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் when a partner becomes insane. பார்ட்னர்ஸ் becomes insane அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன்னால் பார்ட்னர்ஸ் வந்து அப்நார்மலாக இருக்கிறது. ஓகே, தென் பர்மனண்ட் இன்கெப்பாசிட்டி ஆஃப் எனி பார்ட்னர். ஸோ பர்மனண்ட்டாக இன்கெப்பாசிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனையும் கோர்ட் வந்து சொல்லலாம். ஸோ மிஸ்கண்டக்ட் ஆஃப் எனி பார்ட்னர். மிஸ்கண்டக்ட் ஆஃப் எனி பார்ட்னர், ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து மிஸ்கண்டக்ட் தவறான நடத்தைகளில் ஈடுபடுறாரு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனையும் கோர்ட் வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து டிசால்வ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம். தென் பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் விச் மேக்ஸ் த பிஸ்னஸ் இம்ப்ராக்டிகபிள். ஓகே, ஸோ இம்ப்ராக்டிகபிள் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அக்ரிமெண்ட்டை நீங்கள் மீறும்போது, பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட்டு இருக்கும்போது ஸோ கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம். என்னென்ன பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு தேர்ட் பார்ட்டிஸ். ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருக்கு தன்னுடைய ஷேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஓல்டு பார்ட்னர்ஷிப் இருக்காது, அப்போ கோர்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தென் கண்டினியூஸ் லாஸ். இந்த வருஷம் லாஸு, அடுத்த வருஷம் லாஸு, அதுக்கு அடுத்த வருஷம் கண்டினியூஸாக லாஸ் ஆகி வந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் நடத்த பிரயோஜனம் இல்லை. ஸோ கோர்ட்டே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தென் when the court finds that it is just and equitable to dissolve the firm. ஓகே, நீதி நேர்மை அடிப்படையில் வந்து கோர்ட்டே இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் அண்ட் ஈக்குவட்டபிள் கிரவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஏபிசி அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிறது இல்லை. ஸோ அப்படி பேசிக்கிறது இல்லை அப்படின்னா எத்தனை நாளைக்கு வச்சுட்ருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அது சிரமமான ஒரு சூழ்நிலை தான். அப்படிங்கும்போது கோர்ட்டே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பிறப்பிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த dissolution of partnership firm and dissolution of firm. ஓகே, ரைட். ஸோ இந்த இதில் வித்தவுட் கோர்ட் ஆர்டர் என்னென்ன ரீசன், கோர்ட் ஆர்டர் இல்லாமல் என்ன ரீசன்னால் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.